பாமகவில் நிறுவனர் மற்றும் தலைவரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாமக பொதுக்குழு நாளை அன்புமணி தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது இரு தரப்பையும் அழைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது மீண்டும் அன்புமணி தரப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்புமணி நேரில் நீதிபதி முன்பு அவருடைய தனி அறையில் ஆஜராகினார். இதேபோல பாமக நிறுவனர் ராமதாஸ் காணொலி வாயிலாக ஆஜராகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அன்புமணி தரப்புக்கு நீதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் BM சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, தற்போது மீண்டும் எதன் அடிப்படையில் அன்புமணி தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம் என்ன? இன்று காலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரையும் நேரில் வருமாறு அழைத்திருந்தார். மாலை 5 மணிக்கு விசாரணை நடத்தப்படும் என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் நேரில் ஆஜரானார். அதே போன்று தன் உடல்நலக்குறைவு காரணமாக உடனடியாக சென்னைக்கு வர முடியாது என்பதால் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜரானார். இரு தரப்பிலும் நீதிபதி தனி அறையில் அமர்ந்து இருதரப்பு கருத்துக்களை விளக்கங்களை கேட்டறிந்தார். சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் கிளம்பி சென்று விட்டார். இந்நிலையில் தற்போது உத்தரவு பிறப்பிக்க நாளை பொதுக்குழு நடைபெற உள்ளதால் இந்த பொதுக்குழு குறித்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பித்து ஆக வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக தற்போது உத்தரவு பிறப்பிப்பதற்காக நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வழக்கறிஞர், அதே போன்று ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர், அரசு தரப்பு வழக்கறிஞர் 3 பேரை வருமாறு அழைத்திருந்தார். அன்புமணி தரப்பு வழக்கறிஞரும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் நீதிபதி அறையில் அப்போது இல்லை. ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் கோபு மட்டும் அங்கு இருந்தார். மீது 2 பேருக்கு அழைப்பு விடுக்கவில்லை. தற்போது 2 பேரும் நீதிபதி அறையில் ஆஜராகி உள்ளனர். தற்போது 3 தரப்பு வழக்கறிஞரும் நீதிபதி அறையில் உள்ளதால் சிறிது நேரத்தில் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க உள்ளார். தற்போது நீதிபதி இந்த 3 தரப்பும் அழைத்து நீதிபதி சில கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, சுப்பையா, தற்போது இரு தரப்பையும் அழைத்து பேசியிருக்கிறார். நாளைய பொதுக்குழுவுக்கு தடை என்பது உறுதியாக வெளிவருமா அல்லது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது? இருதரப்பு வாதங்கள் என்ன சொல்கின்றன? அதாவது இந்த வழக்கு விசாரணை முடிந்துவிட்டு செல்லும்போது அன்புமணி நாளை மாநாடு பொதுக்குழு நடைபெறும் என்று தகவல் தெரிவித்துவிட்டு சென்றார். அவரிடம் நடைபெறுமா என்று நம்ம தரப்பு செய்தியாளர் கேட்ட பொழுது நடைபெறும் என்று தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். ஆனால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் நாளை நடைபெறுமா இல்லையா என்பது தெரிய வரும். தற்போது நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பதற்காகத்தான் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் 3 பேர் அழைத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞர், குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜன் தரப்பு ஆஜராகியிருக்கிறார். எனவே நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தவரை ஒருவேளை நாளை நடைபெறவுள்ள பொதுக்குழுவை தள்ளி வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட நேரிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீதிபதி வழக்கு விசாரிக்கும் பொழுது ராமதாஸ் தரப்பில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. தற்போது நாளை நடைபெறவுள்ள பொதுக்குழுவை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிகிறது. எனவே நீதிபதி இந்த உத்தரவில் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழுவை தள்ளி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சுமார் 5-10 நிமிடங்களில் இந்த தீர்ப்பு வெளியாகிவிடும் என்று அவர் எதிர்பார்த்து இருக்கிறது. தற்போது 3 தரப்பு வழக்கறிஞரும் நீதிபதி அறையில் ஆஜராகியுள்ளார்கள். நீதிபதி தற்போது வழக்கறிஞர் தரப்பு கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது முடிந்தவுடன் உத்தரவு உடனடியாக பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைய பாமக பொதுக்குழுவுக்கு அனுமதி வழங்கப்படுமா அல்லது தடை விதிக்கப்படுமா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.